ஓகே. ஸோ யா, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை தக்காளி பழம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. இதை வந்து தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுற சாம்பார் ஸ்டைல். வெந்தயக்கீரையும் தக்காளி பழமும் தான் இதில் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ணியிருக்கேன். ரோஸ்ட் மாதிரி. ரோஸ்ட்னால் ரொம்ப எண்ணெய் விட்டு ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணலை, பட் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு கறி, அப்புறமா பீட்ரூட் பச்சடி. இது வந்து இந்த ஓண சத்தியில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் பீட்ரூட் பச்சடி பண்ணியிருக்கேன். அப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஸ்வீட் பச்சடி. நார்த்தங்காய் கூட இல்லைங்க, இது கடாரங்காய் ஸ்வீட் பச்சடி. என் நாத்தனார் வீட்லேருந்து நிறைய கடாரங்காய் கொடுத்து விட்டாங்க. ஸோ அதில் வந்து நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சமாக இந்த கிளாஸ் ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன், அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்குங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே ஒரு தட்டு தயிர் சாதம் சாப்பிட்ற இடத்துல 2 தட்டு தயிர் சாதம் உள்ளே போகும். சூப்பராக இருக்குங்க. இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். திஸ் இஸ் லைக் அந்த ஜாம் மாதிரி இருக்கும். வெல்லம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்லம், இஞ்சி, பச்சை மிளகா, நல்லெண்ணெய், கடாரங்காய், அந்த மாதிரி பெருங்காயம், கடுகு, அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ் தான். எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஓகேயா? நல்ல சுட சுட சாதம். ஓகே. இதில் வெந்தயக்கீரை தக்காளி பழம் சாம்பார். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைசி சக்கரவள்ளி கிழங்கு கறி, பீட்ரூட் பச்சடி, எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் மறுபடியும் நடக்கும். யா, அதுக்கப்புறமா இந்த கடாரங்காய் ஸ்வீட் பச்சடி. ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்கு. யா, இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.